அந்த நேரத்தில் சரியா எல்லாத்தையும் செஞ்சிருவார் அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு நமக்கு காலநிலை, சூழ்நிலை, நம்முடைய எல்லா சரீரத்தின் சுகம், எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அவரை ஆராதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் தான் நினைக்கிறேன். அலங்கார வாசலாலே பிரவேசிக்கிறோம் என்ற அந்த பாடலை பாடுவோம். கன்வென்ஷனுக்கு நிலையில் இல்லை, தெரிந்த பாடல் தான். அதனால் எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். நம்ம பாட புத்தகம் இருக்காது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு வரையிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர். அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுகிற திருவையும் கிடைக்கிறதே. என் சபையுடனே உம்மை தொழுகிற திருவையும் கிடைக்கிறதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திட, ஜீவபலியாய் நம்மை அவர் சமூகத்திலே சமர்ப்பித்திட, மறுரூபம் படுத்திட, தேவன் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கிட, புதிய இதயத்தை தரும்படியாக அவர் சமூகத்தில் வரும்போது நம்மை முற்றுமுடிய மாற்றுகிறவராக இருக்கிறார். அவருக்கு ஏற்றவர்களாக ஜீவபலியாய் நம்மை அர்ப்பணிப்பதே நாம் செய்யத்தக்க ஆராதனை. ஹல்லேலூயா. பலிகளை செலுத்திடவே, ஜீவபலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயம் தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற
அனுப்பிடுமே சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நிறுத்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவனே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவனே இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வீகத்தின் நன்மையாலே நிகழ்த்திட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வீகத்தின் நன்மையாலே நிகழ்த்திட வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அவர் சமூகத்திலே வரும்போது நமக்கு ஆசீர்வாதம். அவர் சமூகத்திலே வரும்போது நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உலகத்திலே மனிதர்கள் எல்லாம் குறைவு உள்ளவர்கள் தான். ஆனால் அவர் சமூகத்திலே வரும்போது நம்மை நிறைவாக மாற்றுகிறார். நாம் கன்வென்ஷன் கீதங்களிலே 264வது பாடலை பாடும். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் இந்த நாளிலே கூடி வந்தோம். 264வது பாடல் பழைய கன்வென்ஷன் புத்தகத்தில் 241வது பாடல். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு சாட்சியாக நான் வாழ்வேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தீர்மானத்தோடு பாடுவோம். உலகத்தில் எது வந்தாலும், எது நம்மை அடைந்தாலும், எதை நம்மை தேடி வந்தாலும் இயேசுவை மாத்திரம் விடாதிருக்க நாம் ஒரு தீர்மானத்தோடு பாடுவோம்.
உமக்கென்றும் ஜீவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உலகத்திலே நாம் எதை தேடினாலும் முடிவிலே நமக்கு கிடைப்பது என்பது ஜீரோதான். ஆனால் ஆண்டவரை தேடும் போது நாம் தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் பலன் பரலோகத்திலே நமக்காக இருக்கிறது. ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்பட்டது ஒன்றுமே ஒரு நாள் வீண் போவதில்லை. கண்களைக்கும் சத்தத்தை எப்பயோ ஆகியே சுவண்டை வாயோ நித்திய ஜீவங்கள் கிடவே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்னும் உண்மையை சிரிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம் உலகை என்றும் வெறுப்போம் உங்கள் பாதை சென்றிடுவோம் என்றும் அவரை பலத்தார் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற இந்த தீர்மானத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நாம் எப்பொழுதும் அவரை வாஞ்சிக்கும் போது அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் சொல்லுகிறவராய் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். காரணம் நாம் செய்த நன்மைகளினால் அல்ல, அவருடைய கிருபை. இன்னைக்கு கிருபைன்னு உலகமே பேசிட்டு இருக்குது. அதைத்தான் பலர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு, கிருபை அப்படின்னு. அது மாதிரி நம்ம உலகத்துல என்ன முயற்சி செய்தாலும், உலகத்திலே நாம் எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் அவர் கிருபையில நாம் ஒண்ணுமே முடியாது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் தான் நமக்கு ஜெயம் உண்டாகும். ஆகவே அவருடைய கிருபைக்காக நாம் ஒரு பாடலை பாடும். தம் கிருபை பெரிதோ என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் தான், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தம் கிருபை பெரிதோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழாமல் போதுமே சோகமுடன் தந்தமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை
கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. மாபரிசுத்த ஸ்தலம் கண்டனை கிருபை. மாபரிசுத்த ஸ்தலம் கண்டனை கிருபை. மூடும் தீரை கேந்திடவே தைரியமாய் சகாயம் தர தேடி வந்தேன் கிருபை தாருமே. தேடி வந்தேன் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் கலந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்துமபாரம் தண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜபம் கிருபை தாருமே. ஜபம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. நம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை தேடி வந்தார். நம்மை அழைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பிரஸ்தாபம் உள்ளவர்களாக மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரஸ்தாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ரூமுக்குள்ள இருந்தாலும் நம்மளை பத்தி ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே நம்மை பற்றி என்ன செய்வாரு? சாட்சி சொல்வார். ஒரு பக்தன் பாடுகிறார், அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். இந்த பாடல் நான் ரொம்ப நாள் வருஷங்களா சின்ன வயசுல இருந்து பாடுறேன். ஒரு நாள் பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ட்ரக் ஆகி நிறுத்திங்க. அவர் வரும்போது வானத்தில் இறங்கி வரும்போது கையசைச்சு என்னைய காட்டுற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆண்டவருக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய தூதர்களோடு ஆரவாரத்தோடு வரும்போது இருக்கிற இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற என்னை பார்த்து அவர் கையசைக்கிறாருன்னா நான் எப்படி வாழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு கணக்கு பார்த்தேன். இது வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு காலங்கள் வாழ்ந்திருக்கிறோம். சிறு வயதிலிருந்து பார்க்கும்போது படிப்பதற்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், தூங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம். நீங்களாம் சொல்லுவீங்க நாங்க சமையலுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், நாங்க வேலை செய்யறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி நம்மளாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு
கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது சில மணி நேரங்கள் தான் வந்துச்சு. எண்ணிடலாம் மணி நேரங்கள். அப்ப இதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருக்காக தான் வாழணும், முழுமையான ஆண்டவருக்கு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நான் வாழ முயற்சி செய்கிறேன். ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே நம்மை கரம் அசைக்கிறவராக, நம்மை அடையாளம் கண்டு உலகத்திற்கு நம்மை சாட்சி பகர்வார். ஹல்லேலூயா. சீஷர்களை குறித்து நாம் அப்போஸ்தலர்களை படிக்கிறோம், நிருபங்களிலே பவுல் அப்போஸ்தலனை குறித்து படிக்கிறோம். நம்மை குறித்து ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அவருடைய நம்மை குறித்ததான சாட்சிகள் அவர் வரும்போது என்ன நடக்கும் அதை ஆண்டவர் எல்லாருக்கும் பகிரங்கமா சொல்லுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அங்க எல்லாருக்கும் முன்பாக நிற்கும். நாம் எப்படி வாழ்ந்திருக்கோம். உலகம் நம்மை மறந்திருக்கலாம், உலகம் நம்மை குறித்து சிந்திக்காமல் இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் வந்தாராம், அவர் பேசி முடிச்சுட்டு எனக்கு 5000 கொடுத்தா நான் போவேன்ட்டார். அந்த மாதிரி எனக்கு சம்பவம்லாம் நான் கேட்கும்போது அவங்களோட ஊழியத்தின் நோக்கமே எனக்கு புரியல. நீ உண்மையில மாத்திரம் நமக்கு நான் இல்லை 100 மடங்கு நான் பரலோகத்துல தருவேன்னு அவர் சொல்றாரு. நான் சீசர்கள்லாம் கேட்கறாங்க, நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப கொடுக்கிறவர் யாரு? அவரை நோக்கி பார்க்கும்போது எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட எந்த பினான்சியல் பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு 10 ரூபா அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு குரூப் ஆரம்பிச்ச நாட்கள்ல ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நல்லா அவங்க வண்டியில மேல ஸ்பீக்கர்லாம் கட்டி அந்த பசுவந்தன சைடு ஏதோ போகணும்னு நினைக்கிறேன். போய் நல்லா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கிராம ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வந்தாச்சு. சாயங்காலம் நடத்துவது கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம தனியா இருந்தா ஏதாவது பண்ணியா இருந்துக்கலாம், இல்லை நான் அப்படி இருந்திருக்கிறேன். நான் ஊழியம் ஆரம்பிச்ச நாட்கள்ல எங்க தாத்தா நடுவுக்குறிச்சி பகுதியில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஜோசப் பிரசிங்காரன்னா நிறைய சர்ச்சைகளில் போகும்போது தெரியும். அவர் நடந்தே ஊழியத்துக்கு சென்றவர், சைக்கிள்ல மதுரை வரைக்கும் ஊழியத்துக்குறாங்க. அவங்க வச்ச மரங்கள்ல இந்த எலுமிச்சம்பழம் காய்க்கும். ஒரு நாளைக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா 10 ரூபா அந்த கமிஷன் வண்டியில கிடைக்கும். 10 ரூபா 20 ரூபா கிடைக்கும். அதை வச்சு நான் 3 மாசம் ஊழியம் செஞ்சிருக்கேன். ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அழைச்சாருன்னா அப்படியே விட்டுறது இல்லை. அவர் கண்ணோக்கமா தான் இருப்பார், நம்ம தான் அவரை தேடுறது இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே போச்சு. ஆனா எனக்கு நம்ம ஜப கூட்டம் நடத்த 2 வயசான பாட்டிமார் வருவாங்க. ஒரு அம்மா இப்ப இறந்து விட்டாங்க, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த மாதிரிதான் ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைமை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆண்டவர் அப்படி வழி திறந்தாரு. ஊழியங்களுக்கு நிறைய போறதுக்கு வழியை தந்தாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட தான் பார்த்தேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறோம், அதனால என்ன நீங்க பார்த்து போய் நான் அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு இது தேவை ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே எல்லாம் கேட்கறதும் இல்லை. அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி தேவை ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே எல்லாம் கேட்கறதும் இல்லை. அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் இதுக்கு நான் செய்யணும்னு ஆண்டவரால் ஏவப்படுறேன். அவங்க இதுதான் பாருங்க ஆண்டவருடைய செயல். ஆண்டவருடைய வேலை செய்யும்போது அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. என்னதான் இறங்குறது எல்லாத்துலயும். ஏன்னா ஊழியத்துக்கு அழைத்தவர் ஆண்டவர். பவுல் அப்போஸ்தலனை எப்படி அழைத்தார, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்ன மாதிரி என்கிட்ட சத்தமா நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு டிஜிட்டல் போர்டு செய்கிற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப ஒருத்தர்கிட்ட 700 ரூபா வாங்கணும். அவருக்கு வேண்டிய மெட்டீரியல் எல்லாம் செஞ்சுட்டு கொண்டு போயிட்டேன். அடுத்த நாள் நீ ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில பழனியில மெசேஜ் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. அப்ப நான் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பஸ் ஏறி கிளம்புறதுக்கு நான் போறேன். அவரு நல்ல ஒரு ப்ரௌசிங் சென்டர் நல்ல கிளாஸ்ல வச்சிருக்கிறாரு. அவர் பணம் தர மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். 700 ரூபா கொடுக்கணும். அவருக்கு முழு தொகையும் அவ்வளவுதான் அந்த போர்டு. அவர் தரலன்னு எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நீ தரவ மாட்டேன்னு சொல்லி வெளியே போய் வேகமா ஒரு பெரிய கல்லை தூக்கினேன். கண்ணாடி தான் எல்லாத்தையும் உடைச்சிடலாம் அப்படின்னு. அதுக்குள்ள அவர் பயந்து காசு எடுக்க போயிட்டார். உள்ள போற நேரம் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நான் என்னுடைய வேலையை செய்யறதுக்கு தான் நீ தெரிந்து கொண்டேன், நீ இங்க நின்று இருக்கிறாரு. என்ன அறியாம கண்ணில் தண்ணி வருது, தைரியம் இருக்கு. அப்போ நாங்க கள்ளத்துக்குள்ள ஆண்டவர் என்னோட பேசுறாரு, என்ன அறியாம கண்ணீர் வருது. ஆண்டவரை உங்களுடைய வேலைக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வேலையை தான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் என்னை அப்படியே விடவே இல்லை. நான் உலகத்துல முன்னேறணும் எந்த முயற்சியுமே எடுக்கிறது கிடையாது. ஆண்டவரா வழியை திறக்கிறது தான். ஆண்டவர் பூசிக்கிறார், ஆண்டவர் நடத்துக்கிறார். அதனால யார்கிட்டையும் வரைக்கும் அந்த காணிக்க கொடுங்க இவ்வளவு கொடுங்கன்னு கேட்கறதும் இல்லை, அது கேட்க விடுறது இல்லை ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் உலகத்தை உருவாக்கின தேவன் நம்மை போஷிப்பதற்கு சாதாரண விஷயம். 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு அவரால் போஷிக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை நான் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளை எவ்வளவு சாட்சிகள் சொல்லலாம், அதுக்கு நேரம் போறாரு. அவ்வளவு ஆண்டவர் அருமையாக அவருடைய ஊழியத்திலே நடத்தி வருகிறார். ஆகவே ஊழியம் செய்ய வைக்கிற அவர் தான். அது மாதிரி நம்மை அழைத்தவர் அவர் தான். இன்னைக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிற காரியம் அதுதான்.
அதாவது நமக்கு அடுத்த நாட்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்தான ஒரு கேள்விக்குறி இருக்கும். என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்கு, அரசாங்கம் எப்படி இருக்கிறது, ஆக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரால் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அதனால நம்முடைய தலையில இருக்கிற ஒரு முடியை கூட யாராலையும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அது தைரியமா சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய சக்திகள் வந்தாலும், நம்ம வாழ்க்கையில எதிர்த்து வந்தாலும், பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆகவே உலகத்துல நமக்கு தோன்றலாம் அரசாங்கம் திட்டங்கள்லாம் நல்லாதான் இருக்குதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உலகத்துல நமக்கு தெரியாத ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு மறைமுகமா. அதான் பிசாசனுடைய ராஜ்யம். அவன் இந்த உலகத்தை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்கு, எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்வதற்கு அவன் என்ன செய்யறான்? அவன் எல்லாத்தையுமே செயல்படுத்திட்டு இருக்கான். நிறைய உலகத்துல நடக்கிற அதான் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ அவன் அப்படியே மனிதர்களை நல்லது செய்யற மாதிரியே செய்வான். நீங்க வாக்குறுதிகள்லாம் கேட்டிருப்பீங்க காதுகள்ல. ஏழைகளே இல்லாத நாடை உருவாக்குன்னு கேட்டிருக்கீங்களா? அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஏழைகள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுறது, அவனுக்கு சாப்பாடே கொடுக்காம அவன் பட்டினி போட்டு அவன் ஒழிச்சு கட்டுறது ஒரு விதம். இயேசுடைய கொள்கை என்னன்னா, உன்னோட இல்லாதவங்களுக்கு நீ கொடு, உன்னை போல் நீ பிறரை நேசி, தீமைக்கு நன்மை செய். அதான் இயேசுவோட கொள்கை அப்படி இருக்கும். பிசாசு என்ன பண்ணுவான்னா, அதையே தான் என்ன பண்ணுவான், வேற மாதிரி அவன் சொல்லுவான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே, வேற எதுக்குமே வர்றதில்லை. அதனால இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் எல்லாம் இதையும் அவன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு போறதுன்னு நினைச்சிட்டு, அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம கீழே கொண்டு வந்துட்டா மனிதர்கள் எல்லாம் நமக்கு அடிமைகளாயிருவாங்க, அவங்கள ஈஸியா. இயேசுவே அப்படி ஏமாத்தினா பார்த்தீங்களா? இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிற ஒரு இளம் வாலிபனாக ஊழியத்திற்கு வரும்போது மேல உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சு, அவர் யாரு? உலகத்தையே படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவரு. அவர்கிட்ட என்ன சொல்றான்? உலகத்தை எல்லாம் உனக்கு நான் தருவேன், என்னுடைய காலில் விழுந்து பணிந்து கொள்ள அப்படிங்க. எவ்வளவு பெரிய தந்திரசாலி பாருங்க. அவர் நம்மளை விட்டு போனா, நம்மளை தந்திரமா நம்மளை அவனுடைய வழிக்கு கொண்டு செல்லதான் பார்ப்பான். அதான் அவனுடைய வேலை. டெய்லி அவனோட வேலை தான். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம அவங்க வழியில கொண்டு செல்ல பார்ப்போம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த வழியாக தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார், ஆளுகை செய்கிறவர்களாக உட்கார வைத்தார். தாவீதுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அதுக்கெல்லாம் சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிறோம், நம்ம வச்சு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம வச்சுதான் பெரிய காரியம் செய்வார். யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, அவர் சித்தத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோமோ, நம்மை வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம நினைக்காததுக்கு மேல நிறைய செய்வார். நான் நிறைய சாட்சி சொல்லிக்கிட்டே போலாங்க. நான் ஒரு தடவை 10,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு தீர்மானிச்சேன். அப்போ பட்டன் செல் இருக்கிற டைம் தான். அப்ப ஆண்ட்ராய்டு செல் எல்லாம் வரல. இது டிஸ்பிளே டச் செல் இருக்கு. டச் மீன்ஸ் அந்த ஃபுல் டிஸ்பிளே இருக்கிற செல், பட்டன் இருக்கிற செல் தான் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? 10,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், பினான்சியலா நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு ஆஃபர் கொடுக்குறான். நான் இதெல்லாம் மறந்துட்டேன். 10,000 SMS அனுப்பிக்கலான்னு ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஏர்செல் இருக்கும்போது மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம், அதனால போயிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சிட்டி டைரின்னு பார்க்குறேன். எல்லாமே ஏன் நடக்குது நமக்கே தெரியாது. நம்ம ஒன்று ஒரு டார்கெட் வைக்கும்போது, நம்ம ஒரு லக்கை வைக்கும்போது அது எப்படி நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் அந்த லக்கை நிறைவேற்றிடும். அதான் ஆண்டவருடைய கிருபை. அவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு பலம் அதுதான். அந்த சிட்டி டைரின்னு ஒன்று வாங்குறேன். அதுல அரசியல்வாதி நம்பர், நடிகர்கள் நம்பர், நிறைய நம்பர்லாம் அதுல இருக்கு. நான் என்னையுமே ஸ்டோர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த 10,000 SMS வரும்போது எல்லாருக்கும் 10,000 பேருக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். டெய்லி SMS பண்ணிட்டு இருக்கிறேன். 10,000 முடிஞ்ச பிறகுதான் நினைக்கிறேன், நம்ம 10,000 பேருக்கு சொல்லணும்னு நினைச்சோமே, நம்ம சுவிசேஷத்தை இது வழியா சொல்லியாச்சு அப்படின்னு. பாருங்க, ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். ஒரு தடவை எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்து ஊழியத்தில் விட்டு என்னை ஊரை விட்டே அனுப்பணும்னு நினைச்சு அவங்க இருந்தாங்க. அந்த இதுல உள்ள ஒரு குரூப், பிரேயர் குரூப், நாங்கள் ஊழியம் தான் ஆரம்பிச்சோம். திருவண்ணாமலை பகுதியில் ஊழியம் செய்வோம்.
அந்த ஊழியம் வந்து செய்துட்டு ஒரு வருஷம் ஆச்சு. என்னைய வந்து அந்த ஊழியங்களை விட்டு நீக்கி தனித்தனி ஆக்கிட்டாங்க. நான் என்ன செய்வதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறேன். என்ன செய்வது ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறேன். அப்ப அங்கிருந்து ஒரு சகோதரன் வராரு. நைஸா என்கிட்ட கேட்கிறாரு, அடுத்து என்ன செய்ய போறீங்க? ஏன்னா ஆர்வம். ஒருத்தனை வந்து ஒண்ணு இல்லாம ஆகின பிறகு அவனை அவங்ககிட்ட என்ன செய்வான் அடுத்தது அப்படின்னு உலகம் நம்ம இதுக்கு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி அவன் வந்து கேட்கறான். அப்ப அவங்ககிட்ட சொல்லி அனுப்பணுமே அப்படின்னு சொல்றதுக்காக நான் ஒரு 1,00,000 பேருக்கு அடுத்தது சுவிசேஷம் சொல்றது என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்றதுதான் அடுத்த என்னுடைய லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறதுக்காக நான் சொல்றேன். அவ்வளவுதான். நான் வந்து என்னுடைய மனசு பூர்வமா செய்யணும் அப்படிங்கிறது சொல்லல. அவரை அனுப்பணும். அந்த இடத்துல சொல்லுவார் அவருடைய அதுக்காக சொல்லிவிடுவேன். சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. நானும் மறந்துட்டேன் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப்ல வந்தோடனே இது மூலமா நான் சுவிசேஷம் சொல்லுவோம். அதான் இருக்கு சோர்ஸ். வேற வந்து நம்ம பணம் செலவு பண்ணி ஒரு கிராம ஒழித்து போறது கூட பினான்சியலா ரொம்ப நெருக்கடியாது. அப்ப இந்த செல்போன் மூலமா செய்திகள் அனுப்புவோம்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமா அனுப்புறேன். நிறைய குரூப்ல சேர்க்கிறாங்க. நான் அனுப்புற செய்தி வந்து எல்லா குரூப்லயும் ஒரே மாதிரி வருதுன்னு சிலர் நீக்குறாங்க. அப்ப எனக்கு ஆண்டவர் உள்ள ஒரு ஐடியா கொடுத்தாரு. எல்லா மாவட்டத்துக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி உடனே நான் என்ன பண்றேன்னா மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன். அப்ப வந்து இப்ப வர மாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்பீட்லாம் இருக்காது, நெட் ஸ்பீடு இருக்காது, 2G. அப்ப வந்து ஒரு குரூப் விடிய தூங்காம இருந்து தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் எல்லா மாவட்டங்களுக்கு அனுப்பி அடுத்தது இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் ஆரம்பிக்கணும்ன்றது அடுத்த இதா இருந்துச்சு. அதுக்குள்ள காலங்கள் கொஞ்சம் மாறிடுச்சு. எல்லா மாவட்டங்களுக்கும் செல்ல ஆரம்பிச்சது. ஒரு மாவட்டம் தூத்துக்குடின்னு எடுத்தா தூத்துக்குடிக்காரங்க தான் அதுல இருப்பாங்க. அதனால ஒரு மெசேஜ் வந்து ஒருத்தருக்கு ஒரு நேரத்துக்கு தான் போகும். ஸோ எல்லா மாவட்டங்களுக்கும் போகும்போது இப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய பேர் மக்கள் அதை பாருங்க, ஆண்டவர் நம்ம சாதாரணமா இருந்தாலும் நம்மள தான் டாப்ல வைக்கிறாரு. அந்த மாவட்ட குரூப் ஆரம்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் இது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது வழியா செய்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மினிஸ்டர்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுது. எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்தி போகுது. அமைச்சர்கள், கடவுளை இல்லைன்னு சொல்ற நாத்திகவாதிகள், இனவாதிகள், இந்த மாதிரி பல தரப்பட்ட ஜாதியவாதிகள், இந்த மாதிரி பல தரப்பட்டவர்களுக்கு செய்தி போகுது. ஆண்டவர் வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் சில ஞானங்களை கொடுத்தார், எப்படி அனுப்பணும்னு சொல்லி. அது அனுப்பும்போது அதை ஏற்றுக்கொண்டார்கள். கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும் உலகத்துல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிகிற விதத்துல சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. கடவுளை இல்லைன்னு சொல்றவங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி பாக்குறேன், இந்த என்னை எதிர்த்த குரூப் இருக்காங்க பாருங்க. ஒரு தடவை சொன்னாங்க, மினிஸ்டரே என்கிட்ட தான் இருக்காங்க, நீ என்ன பண்ணிடுற, உன்னால என்ன பண்ண முடியும்னாங்க. ஒரு நாள் ராத்திரி 2-3 மணி இருக்கும். ஒரு மினிஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. அவர் எனக்கு மெசேஜ் பண்றாரு, என்னன்னா அவர் மினிஸ்டர் வருது உண்மைதானு அவர்கிட்ட ரிப்ளை பண்றாங்க. பாருங்க நம்ம செய்தி வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப ஒரு நாள் யோசிச்சேன், நம்ம வந்து 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம்னு அவர்கிட்ட சொன்னோமே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னை கொஞ்சம் பார்க்கறேன். நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு செய்தி போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் நினைச்சது ஒரு வருஷத்துல அவர் சொன்னது அதான், ஒரு வருஷத்துல 1,00,000 பேருக்கு செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன். ஆனால் ஆண்டவர் செய்கிறது ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு செய்தி போகிறதுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்காது. என்னவோ நடக்குது. நான் வந்து நினைக்காதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்துருச்சு வாழ்க்கையில. தெரியாம நிறைய ஃபங்க்ஷனுக்கு வாங்க, தலைமையா இருக்க வாங்கன்னா கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா உண்மையான என்னை பார்க்கும்போது என்னுடைய நிலைமை பார்க்கும்போது சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு சாதாரணமான ஒரு ஆள். ஆனால் ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம வந்து என்னன்னாலும் செய்ய முடியுங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா உலகத்தை அசைக்க முடியும். ஹல்லேலூயா. நம் மூலமா உலகத்தை அசைக்க முடியும். நம்ம சாதாரணமா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், சிறுவர்களா இருக்கலாம். நான் என்னுடைய கல்யாணம் ஆகிற நேரத்தில் நானும் என்னுடைய குடும்பமும் ஊழியம் தான் செய்யணும்னு சொல்லி நான் வந்து ஆண்டவருக்காக நான் ஒரு அர்ப்பணம் செய்வேன். ஏன்னா அதை செய்யும் போது ஆண்டவருக்காக, பரலோகத்தின் தேவனுக்காக, உலகத்தை உண்டாக்கின தேவனுக்காக ஊழியம் செய்வது பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. என்ன சின்ன வயசுல ஊழியத்துக்கு கொடுத்தாங்க, என் மனைவியும் சின்ன வயசுல ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. ஆண்டவர் எப்படி இணைத்திருக்கிறார் பாருங்க. அப்ப நானே என்னுடைய சிறு பிள்ளைகள் வந்து பிறந்த ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன். அது மாதிரி 2 பேர், ஒரு பையனும் ஒரு பொண்ணு பிறந்தாங்க. நான் நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சிறு வயதுல இருந்து அவங்க ஊழியத்துக்கு பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து எப்படி கரிசனை உள்ளவர் பாருங்க நம்ம மேல. நான் என்னை உதாரணமா தான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு வரலாறு இருக்கும். அதை நான் நினைவூட்டுகிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மை சிறு வயது என்று பார்க்கிறதில்லை, பெரியவர்கள் என்று பார்க்கிறதில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம அவரை அர்ப்பணிக்கும் போது அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு வல்லவர். ஹல்லேலூயா.
நான் ஐயாவுக்கு அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசினேன். இன்னைக்கு வந்து உங்களோட லைவ்ல இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நினைக்கவே இல்லை, ஊழியம் ஆரம்பிக்கிற நேரம் கிராமங்கள்ல அலைந்து இருக்கிறேன். இங்க இந்த பகுதிகளில் வந்து திரும்ப வருவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் பாருங்க, அவருடைய நோக்கத்தை வைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஐயா மூலமா அழைத்தார். அதற்கேற்ற பாதைகள் மூலமாக இந்த இடத்துக்கு வருவதற்கு இப்படி ஆண்டவர் வந்து நம்முடைய பாதைகளை அவர் தெளிவாக வைத்திருக்கிறார், திட்டமாக வைத்திருக்கிறார். நம்ம வந்து எப்படி வாழணும்னு கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு கவலைப்பட வேண்டியதில்லை, நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பான்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது உபாகமம் 11:9 அவர் என்ன சொல்றாருன்னா, நீடித்து வாழ நான் கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாவற்றையும் கைக்கொள். நம்முடைய சந்ததியாக நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வருகிறோம். அதனாலதான் இன்னைக்கு அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஏற்கனவே திட்டம் பண்ணினார். இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். சந்ததி நம்ம ஆபிரகாம் வழியா அந்த சந்ததி தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆபிரகாம் சந்ததி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த சந்ததியில தான் வந்து தாவீது வந்தார். அவர் பாருங்க, அந்த ட்ராக் அந்த சந்ததியாக எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். ஆபிரகாம் வந்து ட்ராக் கொஞ்சம் மாறினார். நமக்கு வயசாகி போயிடுச்சு, வேற ஒருத்தர் மூலமா பிள்ளை சந்ததி உண்டாகணும்னு சொல்லி நினைச்சார். ஆனா ஆண்டவர் வயதான காலத்திலும் அவர் என்ன செஞ்சாரு? அவர் என்ன தெரிந்து கொண்டார், அந்த வழியில கொண்டு வந்தார். தாவீது அதே மாதிரிதான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அவர் ஒரு தவறு செஞ்சார். ஆனால் ஆண்டவர் மனிதர்கள் தவறு செஞ்சாலும் அவருடைய நோக்கத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் மாற்ற வேண்டும். இன்னைக்கு உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஆபிரகாம் மூலமா இந்த ஆசீர்வாதம் தான். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அந்த வழியில தான் இயேசு வருகிறார். இயேசுவினுடைய தகப்பன் யார்? நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கீங்களான்னு பாக்குறேன். கொஞ்சம் தூக்கம் வந்துடும், பேசிட்டே இருக்கான். அல்லேலூயா. யோசேப்பு தான். நான் ஹோலி ஸ்பிரிட்னு நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையான பரிசுத்தாவினாலே அவர் இருப்பார். ஆனா அவருக்கு தகப்பன் யாரு? யோசேப்பு. எப்படி பாருங்க, சூழ்நிலை வந்து அதற்கு சாதகம் இல்லை, ஆனா விசுவாசத்தினால யோசேப்பு தகப்பனா இருக்கு. அப்படிதான் ஹிஸ்டரி, வரலாறு தான் சொல்லுது. அந்த சந்ததியில தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சுதந்திரவாளிகள் நாம. அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான உத்தர சுவிகாரை நமக்கு தந்திருக்கிறார். அந்த சந்ததியில வருகிற நாம் எல்லாரும் அந்த சந்ததியில வந்திருக்கிறோம். நம்ம இனி வரக்கூடிய ஜெனரேஷன் தலைமுறையாக அந்த சந்ததி தான் வரப்போகுது. அல்லேலூயா. அது வருகை வரைக்கும் அதுதான் நடக்க போகுது. அதனால நம்ம கவலைப்படுவோம், இனிமேல் நீங்க கவலைப்படணும். அவர்கள் அழைத்த சந்ததி, அதனாலதான் வந்திருக்கிறோம். நம்ம ஏதோ ஆண்டவரை ஏத்துக்கிட்டோங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க மதம் மாத்திட்டாங்க, இவங்க வந்து இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. நம்ம ஏத்துக்கிட்டதுனால இல்ல, அவர் தெரிந்திருக்கிறார் ஏற்கனவே. அதனால நம்ம வந்து அவரை நம்பி வந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. அவர் சந்ததியிலே நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்துல மனிதனை பல ஜாதிகள் வச்சுக்கலாம், பல குரூப்புகள் வச்சுக்கலாம், பல அமைப்புகள் வச்சிருக்கலாம். அது ஆண்டவருக்கு மேல கணக்குல. நீங்க பிளைட்ல போறவங்களுக்கு தெரியும், வானத்துல போய் நடுவானத்துல மேல போகும்போது கீழே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கும். பூமி வந்து ஒரே மாதிரி தான் தெரியும், உங்க வித்தியாசமே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில அதுதான். ஆகவே அழைத்த தேவன் சந்ததியும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம அதை உணர்த்துகிற சில பாடல் வரிகளை நாம் பாடுவோம். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எப்படி பாதுகாக்கிறார், அவருடைய வார்த்தைகள் எப்படி நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதித்தேன். எல்லோரே 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 உம்மை துதித்தேன். உம்மை நம்பி வந்தேன் நான் என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து யாவையும் தீரும் பத்தத்தில் இழந்து போனதை தேடவும்
விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். கடைசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். கடைசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதி. நம்முடைய பாதைகளிலே ஆண்டவரே நம்மோடு வருகிறார். சிங்கத்தில் மேலே நடந்தாலும் பெரிய பாம்பின் மேலே நடந்தாலும் பாலசிங்கத்தை வலுசர்ப்பத்தை மிதித்து போடுவார் இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல. நம்முடைய பாதையில் நம்மை பாதுகாக்கிறவர் அவர், நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர் அவர். நாம் தனித்து நடந்தாலும் அல்லது கூட்டத்தோடு நடந்தாலும் ஆண்டவரே நமக்கு முன்னே செல்லுகிறார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலுசர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினார் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினார் உன்னை விடுவித்து காத்திடுவார். மனதில் இருக்க ஒரு பாதுகாப்பு. அவர் சட்டையின் கீழ் இருக்கும்போது நமக்கு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம். சிங்கத்தில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், கன்னிக்குழியாய் என்னை அழைத்தார். சிங்கத்திலோ சூளை நெருப்பார், அவர் என்னை காத்திடுவார். எதிர்காலம் சிங்கத்தை போல, பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் நம்மை விழுக வேண்டும் என்று வகை தேடினாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூர சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூர சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககிரியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கொள்ளை நோய் வந்தாலும், நம்மை சுற்றிலும் வியாதிகள் வந்தாலும், ஹல்லேலூயா, நம்மை பாதுகாக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் நல்ல நாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் நல்ல நாடி, எதற்கும் பயமில்லையே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன்.
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் அழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்றவனாலெல்லாம் அவரையே சேவிக்கும்படியான கிருபை உள்ளத்துல கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை சேவிக்கும்படியாக வாழ்விலே எது வந்தாலும், இந்த உலகத்திலே எது நடந்தாலும் உம்முடைய அன்பை மாற்ற விடாதிருக்க கிருபை செய்யும் என்று ஆண்டவரத்துல கேட்போமா? கல்பின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ உள்ளாரும் கூட செய்வார். மரணமானாலும் ஜீவனானாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் வேற எந்த காரியமானாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அவ்விதமாய் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமா, இந்த உலகத்துல எது வந்தாலும் நம்மை மாத்திரம் பிரியாது இருக்க அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே.
யார் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்ம அவர்கிட்ட கொடுக்குமா? என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. என் இயேசு ஒருவரையே. என் இயேசு ஒருவரையே. என் பாதையெல்லாம் அந்தராய் சூழ்ந்தாலும் வாழ்க்கையில எது நடந்தாலும் மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. அவரை பார்த்து சொல்லுமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மையே நம்புவேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் உண்மை மாத்திரம் நம்புவேன். உண்மை மாத்திரமே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். நாங்கள் வெட்கப்படாதிருக்கும்படியா உங்களுடைய பாதையில் எங்களை நடத்துகிறார். இந்த நேரத்திலும் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய கருத்திலே தருகிறோம். எங்களை சந்ததியை நித்தம் நித்தம் நீர் நடத்துகிறவராக இருக்கிறீர். ஆசீர்வதித்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன தேவன் வாக்குப்படினவர் உண்மை உள்ளவர். அப்படியே செய்கிறவராக இருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை அதற்கேற்ற பலனை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மனிதன் வாக்கு மாறலாம், நீரோ மாறாதவர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை நடத்தும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி ஆசீர்வதிக்கிறார். சொல்லுகிற உடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நம்ம அப்படியே உட்காரமா ஆண்டவரை பார்த்து ஜெப நிலையிலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை இல்லை. நான் மோசையோடே இருந்தது போல் உன்னோடு என்றும் இருப்பேன் என்றார். கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை இல்லை. நான் மோசையோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். உலகத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் நம்மோடு வழி நடத்துவார்.